Assalamualaikum and hello everyone. I am Hajra from Ilangai சமையல். நாம் இன்னைக்கு ஈவினிங் டைமுக்கெல்லாம் டீயோட சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக பானி ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். இது பண்ணதுக்காக வேண்டிய பெரிய சைஸ் பவுலன்னு எடுத்துக்கோங்க. நான் 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கொள்ள இப்போ இதே கப்பாலைக்கு நான் துருவி எடுத்த தேங்காய் பூ சேர்த்துக்கொள்ளணும் 2 கப். நாங்கள் எந்த கப் எடுத்து யூஸ் பண்ணுவோமோ அதே கப்பால் கோதுமை மாவு 2, துருவி எடுத்த தேங்காய் பூ 2 எடுத்துக்கொள்ளும். இதோடு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இது மிக்ஸ் பண்ணதால் எங்கள் ரொட்டி ரொம்ப நல்லா பால் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ 5 நிமிஷம் நான் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தேன். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நாங்கள் கொதிக்கிற சுடு தண்ணி கொஞ்சம் சேர்த்து எகெயின் நாங்கள் ஸ்பூனால் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இது ரொட்டி மாவுக்கு நான் சுடு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணதால் எங்கள் ரொட்டி ஒரு பக்கம்தான் ரோஸ்ட் ஆகி வரும், உள் பக்கம் ஒன்றும் ரோஸ்ட் ஆகி வராது. அதுக்காக வேண்டி தான் நான் சுடு தண்ணியால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், பாதி நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. நிறைய தண்ணி சேர்த்துக்கொள்ளையில கீழே கோதுமை மாவு தேங்காய் பூலும் இருக்க சொல்லி நாங்கள் கைகளால் இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளணும். இது போல் ஒருவேளை எங்களுக்கு தண்ணி மிச்சமானால் நாங்கள் எகெயின் துருவி எடுத்த தேங்காய் பூ அண்ட் கோதுமை மாவு 2 மிக்ஸ் பண்ணி தான் இதுக்கு சேர்த்துக்கொள்ளணும். டிரெக்டாக கோதுமை மாவு மட்டும் சேர்த்துக்கொள்ளையில. இப்போ பாருங்கள், ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப சூப்பராக பிசைஞ்சு எடுத்தாச்சு, கையில் ஒட்டாமல். இப்போ நாங்கள் பானிச்சோறு பண்ணதுக்காக வேண்டிய 2 பிஞ்ச் உப்பு எடுத்துக்கொள்ளணும் அண்ட் 3 ஏலக்காய் அண்ட் 1 கப் துருவின தேங்காய் பூ. இது ஒரு தவாவில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கொள்ளணும். இப்போ இது மிதமான தீயில் ஸ்டவ்வில் வைக்க வேணும், ஹை ஃப்ளேமில் வைக்கிறதில்ல. இது ஸ்பூன் ஒன்றும் போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொள்ள வேண்டாம். இதை இப்படியே நாங்கள் நல்லா மெல்ட் ஆக விடணும் சுகர் ஃபுல்லாக. இப்போ மொத்தமாக நல்லா சுகரெல்லாம் மெல்ட் ஆகி வந்ததும் நாங்கள் இதோட கொதிக்கிற சுடு தண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இப்போ இதோட நாங்கள் சேர்த்துக்கொள்ள வேணும். இப்போ இதோடு நாங்கள் துருவி எடுத்த தேங்காய் பூ 1 கப் சேர்த்துக்கொள்ளுங்க. இதோட 2 பிஞ்ச் உப்பு அண்ட் ஏலக்காய் ஒரு 3 நல்லா நறுக்கி சேர்த்துக்கொள்ள வேணும். இப்போ சேர்த்துனதுக்கப்புறமா நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ இதில் நாங்கள் 2 டேபிள் ஸ்பூன் எகெயின் நாங்கள் சுகர் சேர்த்துக்கொள்ள வேணும். கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவு சுகர் ஜாஸ்தியாக வேணும்னா ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கொள்ள இயலும். 2 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், பானி சுண்டல் ரொம்ப டேஸ்டியாகவும் அண்ட் ரொம்ப கலராகவும் மிக பார்க்கறதுக்கே. ஸோ இப்போ நான் பிசைஞ்செடுத்த மாவை 4 உருண்டையாக தான் பிடிச்சு எடுத்துக்கொண்டிருக்கேன். இப்போ நாங்கள் இதை விரிச்சு எடுத்துக்கொள்ள வேணும். கைக்கு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணணும் அண்ட் விரிச்சு எடுத்துக்கொள்ளுக. டேபிளில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கொள்ளணும் ஆயில். அதுக்கப்புறமா ரொம்ப குயிக்கங்களை கைகளால் இது போல் விரிச்சு எடுத்துக்கொள்ள இயலும். இப்போ விரிச்சு எடுத்த மாவுக்கு நாங்கள் பானிச்சுண்டல் சேர்த்துக்கொள்ளணும். ஒரு பக்கத்துக்கு தான் பானிச்சுண்டல் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் ஒரு பக்கத்துக்கு தான் பானிச்சுண்டல் சேர்த்துருக்கேன். எகெயின் மறுபக்கத்துக்கு பானிச்சுண்டல் சேர்க்கலை. இப்போ இது மாதிரி தான் கவர் பண்ணி கொள்ளுங்க. இப்போ இது போல் நாங்கள் ஓரம் ஃபுல்லாக நாங்கள் சீல் பண்ணிக்கொள்ள வேணும். நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு எப்படி விரிச்சு எடுத்து பண்ணி எடுத்தோமோ ஸோ அது போல் எகெயின் மீதி இருக்க ரொட்டி மாவை நாங்கள் இது மாதிரி விரித்து அழகாக பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக பானிச்சுண்டலில் வச்சு சீல் பண்ணி எடுத்தாச்சு. இதை நான் மண் ரொட்டிக்கல்ல தான் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ இதை ஒரு 3 நிமிஷம் ஸ்டவ்லேயுமாய் வைக்க வேணும். இப்போ நாங்கள் எகெயின் 3 நிமிஷம் கழித்து மேல் பக்கம் இது மாதிரி நல்லா ட்ரையாக இருக்க வேணும். அப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நாங்கள் எகெயின் இதை திருப்பி விட்டுக்கொள்ள வேணும். இது போல் மீதி இருக்க பானி ரொட்டியை பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக பானி ரொட்டி ரெடி. உள்ளெல்லாம் நல்லா ரொம்ப வெந்து அழகாக வந்து இருக்குது பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர். பாய்.